வெல்கம் டு த 9 ஏக்கர்ஸ் வெபினார். இன்றைக்கி நம்ம 9 ஏக்கர்ஸ் செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் பற்றி தான் இந்த வெபினாரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெபினாரில் முழுக்க முழுக்க இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷனோட நியூ அவதார்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதோட பெனிஃபிட்ஸ், அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெபினாரோட அஜெண்டா பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன்னா என்ன, நெக்ஸ்ட் இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கோம். பழைய வெர்ஷனுக்கும் இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்க நியூ வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த நியூ செல்ஃப் வெரிஃபிகேஷனில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிள், எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து டெஸ்க்டாப் மூலயமா கூட பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் என்ன, செல்ஃப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நியூ செல்ஃப் வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணாலே போதும், வெரிஃபிகேஷன்ற ஒரு டேக் வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. அதாவது ஃபோட்டோஸை வந்து லொக்கேஷன் எனேபிள் பண்ணி எடுத்தாலே போதும், எடுத்த ஃபோட்டோஸை நம்ம கேலரி மூலமாக அப்லோட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் வெரிஃபைடுன்ற ஒரு டேக் கிடச்சிரும். இந்த டேக் மூலமாக நம்மளுக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன், இந்த வெரிஃபிகேஷனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லிஸ்டிங்ஸ் வந்து சர்ச் ரிசல்ட் பேஜில் டாப்பில் அப்பியர் ஆகும். அதாவது விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ யாராவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறாங்கன்னா வெரிஃபை பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் தான் டாப்பில் உங்களுக்கு ஃபீச்சர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் 24/7 இருக்க போகுது உங்களுக்கு எஸ்ஆர்பி பேஜில். உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தான் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷனில் கிடையாது உங்களுக்கு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களோட ஸ்கெடியூல் படி எப்போ வேணால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ செல்ஃப் வெரிஃபிகேஷன் பழைய ஃபீச்சருக்கும் இந்த நியூ ஃபீச்சருக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருந்தால் தான் பண்ண முடியும். ஃபோட்டோஸ் வந்து லைவாக எடுத்தாகணும். பட் இப்போ நியூ ஃபீச்சரில் தேவையில்லை. நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ஃபீச்சரில் கேலரி மூலமாக உங்களால் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் இப்போ இந்த நியூ ஃபீச்சரில் நீங்கள் எப்போ வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எடுத்த ஃபோட்டோஸை லொக்கேஷன் எனேபிளாக இருக்கணும், அதை கேலரியிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். பழைய ஃபீச்சரில் உங்களுக்கு இன்டர்நெட் கம்பல்சரியாக தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். பட் நியூ ஃபீச்சரில் இன்டர்நெட்க்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பழைய ஃபீச்சரில் உங்களுக்கு ஆப்போட டிபெண்டன்சி இருந்துச்சு, புது ஃபீச்சரில் உங்களுக்கு ஆப்போட டிபெண்டன்சி கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஆப்பை நம்பி இருக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பழைய ஃபீச்சரில் டெஸ்க்டாப்லலாம் உங்களால் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த நியூ ஃபீச்சர் மூலமாக நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மூலமாக கூட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வெரிஃபைன்ற டேக்கை நீங்கள் ஈஸியாக பெறலாம். ஸோ இப்போ இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் ஃபோட்டோஸ் வித் லொக்கேஷன் டேட்டா, அதாவது லொக்கேஷன் எனேபிள் பண்ணி ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். எடுத்த ஃபோட்டோஸை உங்கள் ஃபோன் கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வெரிஃபைன்ற பட்டனை தட்டுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வெரிஃபைடு ஆகும். ஞாபகம் வச்சுங்க, கிளிக், அப்லோட் அண்ட் வெரிஃபை. ஸோ ஸ்டெப் 1 பார்த்தோன்னா நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா உங்களோட ஃபோனோட லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கேமரா செட்டிங்ஸில் போய்ட்டு லொக்கேஷன் டேக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா செகண்ட் ஸ்க்ரீனில், அதை வந்து எனேபிள் பண்ணணும். சரிங்களா? அதை எனேபிள் பண்ணிட்ட பிறகு உங்களோட 9 ஏக்கர்ஸ் ஆப்பில் போய்ட்டு எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணணுமோ அதை போய் கிளிக் வெரிஃபை நவ், செல்ஃப் வெரிஃபை நவுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஸ்க்ரீனில் 2வது ஆப்ஷன் காட்டுதுங்க இல்லையா, அப்லோட் ஃப்ரம் கேலரி, அதுதான் நியூ ஃபீச்சர். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண பிறகு இமீடியட்டாக உங்களுக்கு வந்து கேலரியோட பட்டன் ஓப்பன் ஆகிடும், கேலரியோட பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்கள் ஃபோன் கேலரி. அதுலேருந்து எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். லைக் ஹால், பெட்ரூம், கிச்சன் ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுற பிறகு வெரிஃபைன்ற பட்டன் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை ஆன ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு. கிரேட், வி வில் ஸ்க்ரீன் யுவர் லிஸ்டிங் அப்படி வந்திருக்கு இல்லையா, அந்த பேஜ் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து சேனல் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் வரல, லைவ் ஆகலைன்னா இங்கே கொடுத்துருக்க டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 180041999099.
மண்டேலேருந்து சண்டே 9:30 to 6:30 PM எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். 8860084686 நம்பர் இருக்குங்க இல்லையா, இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா. இப்போ வாங்க இப்போ டெமோ வீடியோ பார்க்கலாம். இந்த டெமோ வீடியோவில் நீங்கள் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணலான்றதை டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 9acres லாகின், அதாவது உங்களோட ஆப்பில் லாகின் பண்ணியிருக்கணும். லாகின் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், எங்கள் லெஃப்ட்டில் உங்கள் டீட்டெயில் பேர் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேனேஜ் லிஸ்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆரோ போட்டிருக்கு இல்லையா, இந்த மேனேஜ் லிஸ்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணுறோன்றது ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது எந்த லிஸ்டிங்ஸ், இப்போ இந்த மாதிரி நியூ வே டு வெரிஃபைன்னு பேனரும் வரும் உங்களுக்கு. இல்லைனா ஏதாவது இந்த பேஜ் நீங்கள் எந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி, இப்போ இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் போட்டிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ண செல்ஃப் வெரிஃபை நவுன் கிளிக் பண்ண பிறகு 2 ஆப்ஷன் வருது. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அப்லோட் ஃப்ரம் கேலரி, இந்த நியூன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபீச்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணோடனே உங்கள்கிட்ட உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஃபோன் கேலரி. அந்த கேலரியில் எந்த ஃபோட்டோஸ் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கான இருக்கோ சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிங்க. அதை ஹாலில் செலக்ட் பண்ணுங்கள், பெட்ரூமில் செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதாவது லொக்கேஷன் டேட்டா எனேபிள் பண்ண பிறகு தான் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கணும். எடுத்த பிறகு நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு வெரிஃபைனா ஒரு சப்மிட் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி செல்ஃப் வெரிஃபை ஆன ஒரு சிம்பிள் வந்துடும், உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து இந்த ஃபீச்சர் வந்து பெனிஃபிட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து டெஸ்க்டாப் மூலமாக எப்படி வந்து நீங்கள் லைவ் பண்ணுற இந்த ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறது பாருங்கள். இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்களா, கெட் வெரிஃபைட் நவ், அதாவது நீங்கள் லாகின் பண்ணீங்க உங்களோட 9acres பேஜில், அந்த லிஸ்டிங்ஸ்க்கு எதிராக கீழே கெட் வெரிஃபைட் நவ்னு அம்புக்குறி இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, லொக்கேஷன் எனேபிள் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பவர் டிப்ஸ், அதாவது என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தேவை செல்ஃப் வெரிஃபிகேஷன் பார்ப்போம். உங்களோட ஃபோனில் மொபைல் லொக்கேஷன் டேக் ஆன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா செட்டிங்ஸில் லொக்கேஷன் எனேபிள் லொக்கேஷன் டேக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணியிருக்கணும். இது ஒன் டைம் செட்டிங் தான், ஒரு தடவை போட்டாலே போதும், மறுபடியும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது, அது எலிஜிபிளே கிடையாது. ஃபோட்டோஸ் வந்து கிளியராக எடுங்க, ப்ளர் ஃபோட்டோஸாவோ ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருக்க ஃபோட்டோஸாவோ எடுக்காதீங்க. எடுத்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வந்து 24 to 48 hours ஆகும். ஸ்க்ரீனிங்கில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனே அதுவே வந்து வெரிஃபை டேக் கிடச்சிரும். ரைட், லொக்கேஷன் மிஸ் மேட்ச் இருந்தால் அதுவும் சாஃப்ட் அலர்ட் கொடுக்கும் உங்களுக்கு, அதுவும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும். இப்போ பிக்சர் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், மோனலில் இருக்கக்கூடாது. ஹியூமன் ப்ரெசன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸில் ஆளுங்க யாரும் இருக்கக்கூடாது, ப்ளெயினாக எடுங்க ஃபோட்டோஸை. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ஃபோக்கஸ் கரெக்டாக ப்ளராக இல்லாமல் கிளியராக இருக்கட்டும் அந்த பிக்சர் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி சீக்கிரமாக த்ரூ ஆகிடும். அப்படி இல்லைனா டேக்கிங், ஏதோ பாத்ரூமை வந்து பெட்ரூமாக போடுறதோ இல்லை பெட்ரூம் வந்து பாத்ரூமாக போடுறதோ அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் இல்லை, நீங்கள் இப்போ ஃபோட்டோஸ் வேறு யாரும் எடுத்திருக்காரு, உங்களோட ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ், அவர் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பணும். ஏன்னா இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே ஃபோனில் வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் டேட்டா போயிடும். ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு என்னென்னா ப்ரௌஸ் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அட்டாச் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறோம். அட்டாச் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு அதை ஷேர் அஸ் டாக்குமெண்ட் போயிட்டு அதில் ப்ரௌஸ் டாக்குமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து அந்தந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணி அனுப்பலாம். நீங்கள் வந்து இதே வந்து ஃபோட்டோஸை டைரெக்டாக ஜஸ்ட் எடுத்த ஃபோட்டோஸை கேலரிந்து செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா அதில் இருக்க லொக்கேஷன் டேட்டா டோட்டலாகவே உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் யாராவது நீங்கள் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பிச்சிருக்கீங்க, உங்கள் பேக்கெண்டுக்கு அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னா அவங்க வந்து லொக்கேஷன் எனேபிள் பண்ண ஃபோட்டோஸை எடுத்து ப்ரௌஸ் டாக்குமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு தான் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு அதில் அனுப்பணும். டைரெக்டாக கேலரியிலேருந்து போய் சூஸ் பண்ணாங்கன்னா அது யூஸ்ஃபுல் கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கொடுத்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். ரைட், ஐ எம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெபினாரில் சொல்லி கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த ஃபீச்சரை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட் அடைங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ குட் டே.